அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்துவத்திற்கு முன் குகையில் நடந்த ஆன்மீக தியானத்தை விவரிக்கும் வகையில் பின்வரும் கவிதையை ஆலிமா எம் நூருல் புர்ஹானா பிலாலி ஹுஸ்னியா அவர்கள் அழகாக தனது வெண்கலக் குரலில் கவிதை ஏற்றியுள்ளார்கள். முழு கவனத்துடன் கேளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. குகை தியானம். நபித்துவத்தின் உயர் மகாம் ஏறும் முன், வஹீயின் மின்னல் இதயத்தை கிழிக்கும் முன், ஓதி என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆடையிடும் முன்னே, எனக்கு தெரியாது என்று பணிவுடன் பதில் சொன்ன அதற்கு முன், மலைக்கற்களின் மௌனத்தை மிதித்து தனிமையாக ஏறினான் ஒரு இளம் மனிதன். குகையின் உள்ளே அவன் தேடியது வார்த்தைகள் அல்ல, வழிபாட்டு விதிகள் அல்ல. அப்போது சஜிதா எப்படி, உழு எப்படி செய்ய என யாரும் சொல்லவில்லை. ஆனாலும் நான் என்ற மாசை கழுவ வேண்டும் என்ற இதயம் அவனுக்கு இருந்தது. ஒரே நித்தியன் நிச்சயம் நெருங்குவான் என்ற உறுதி அவனுக்கு தெரிந்தது. மலை ஏற்றத்தில் மிருகங்கள் வழிமறித்திருக்கலாம், கால்கள் தடுமாறி இருக்கலாம், ஆனால் தேடல் ஒருபோதும் தளரவில்லை. கற்பனையையும் உண்மையையும் பிரித்து அறியும் மர்ம நிலை யார் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார்? விதி சொல்லாத வழிபாட்டில் அவன் தைரியமாக, அடிமைத்தனமாக ஏறிக்கொண்டே இருந்தான். யாரால் புரிந்து கொள்ள முடியும் அந்த உயரம் எங்கு முடியும் என்று? நீங்களே நினைத்து பாருங்கள். வழிபாடு தொடங்குகிறீர்கள், ஆனால் எல்லாமே மறந்து போகிறது. அணிந்த ஆடைகள் ஒவ்வொரு முறையும் உதிர்ந்து விடுகின்றன. குர்ஆன் திறந்தால் சாம்பலாகிறது. பள்ளிவாசலில் நுழைந்தால் சுவர்கள் சிதறுகின்றன. அவன் கடந்து சென்றான், எதுவும் இல்லாத அந்த திரையை. அங்கே சிலந்தி வலை கூட பின்னப்படவில்லை. ஒளிகள் மட்டும், மணல் துளிகள், நட்சத்திரங்களின் பார்வை, நிலாவின் நிழல் சுவரில் செதுக்கியது. அறிந்த மதங்கள் அவனை அழைத்ததா? இல்லை, கிறிஸ்துவர் அல்ல, யூதன் அல்ல, சிலையையும் வணங்கவில்லை. மத வியாபாரத்திலிருந்து அவனை விலக்கி வைத்தது எந்த உள்குரல், எந்த நினைவு இருளில் நிற்கும் அந்த உறுதியை தந்தது? ஒளி நிச்சயம் வரும் என்று நம்பி அவன் காத்திருந்தான். ஒளி வந்தபோது அவன் அதிர்ந்தான், அஞ்சினான். சில தருணங்களில் வாழ்வையே விட்டுவிட நினைத்தான். 1 மணி நேர குகை தியானம் 70 ஆண்டுகள் வழிபாட்டுக்கு சமம் என்றால் அந்த அளவு எப்படி கணக்கிடப்படுகிறது? இதயம் இழுக்கப்பட்ட கோடு போல நீள்கிறது, அருந்துவிடும் அளவுக்கு. ஆனாலும் அவன் தலை வணங்குகிறான். நீ வெளிப்படுத்தும் வரை எனக்கு எதுவும் தெரியாது என் இறைவனே. அனைவரும் இந்த கவிதையை கேட்டதற்கு நன்றி. ஆலிமா எம் நூருல் புர்ஹானா பிலாலி ஹுஸ்னியா அவர்களின் இனிய குரலுக்கு சிறப்பு நன்றி. அல்லாஹ் நம்மை நேரான வழியில் நிலைத்திருக்க செய்வானாக. ஆமீன்.